சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். எகிப்தில் இருந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அங்கே ராஜாக்களை பார்த்தபடினாலே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு மனுஷிக பிரகாரமாக ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு வந்துச்சு. அதனால் சாமுவேல் கிட்ட போய் சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நீர் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளும்னு சொல்லி சாமுவேல் மிகவும் வெசனப்பட்டு மிகவும் சோர்ந்து போய் கர்த்தரிடத்தில் புலம்புறாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன புலம்புறாருன்னா, ஐயா ஆண்டவரே, இந்த ஜனங்க தங்களுக்கென்று ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்கப்பா, என்ன தள்ளிட்டாங்க. சாமுவேல் வந்து ஒரு நியாயாதிபதியாக இருந்தார், ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். என்ன தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கர்த்தரிடத்தில் பேசும்போது சாமுவேல் கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, சாமுவேலே, இந்த ஜனங்க உன்னை தள்ளலை, அவங்க என்ன தள்ளிட்டாங்க. நான் அவர்களுக்கு தேவனாய் இருந்து நான் அவர்களை எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தேன். ஆனால் இவர்கள் நான் அவர்களுக்கு ராஜாவாய் இருந்து அவர்களை நடத்தும்படியாக இருக்கின்ற போதிலும் அவர்கள் தனக்கென்று ஒரு ராஜா மனுஷிக பிரகாரமாய் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி, சரி அவர்கள் கேட்டதுனால, என்ன கவனிக்கிறீங்களா, ஜனங்க கேட்டதுனால, இது தேவனுடைய விருப்பமாய் அல்ல, ஜனங்க கேட்டதுனால தேவன் என்ன பண்ணாருன்னா, கழுதைக்கு பின்னாடி போய்கொண்டு இருந்தவனை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணும்படியாய் சாமுவேலுக்கு ஆலோசனையை கொடுத்தார். அவ்விதமாக கழுதையை தேடிக்கொண்டு வந்த சவுலும் அவனுடைய வேலைக்காரரும் சாமுவேலுக்கு தென்படுறாங்க. சாமுவேல் அவர்களை கூப்பிட்டு பந்தி விசாரிப்பார், கூட சாப்பிட்றாரு. அப்பொழுது தைல குப்பியை உடைச்சி சவுலை அதிபதியாக, ராஜாவாக, முதல் ராஜாவாக சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமாவா இல்லையா? இந்த செய்தியை நான் கவனிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கேட்கலையே? அல்லேலூயா. சவுலை அபிஷேகம் பண்ணிடு. இப்ப சவுல் தான் முதல் ராஜா இஸ்ரவேலர்களுக்கு. தேவனுடைய இருதயத்தில் இல்லை, ஆனா ஜனங்க விரும்பி கேட்டாங்க. ஜனங்க விரும்பி கேட்டதுனால கர்த்தர் வேற சரி போட்டோம் அப்படின்னு சொல்லி அனுமதித்தார். சவுலை ராஜாவா ஆக்கிட்டாங்க. இப்போ சவுல் ராஜாவாகி விட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு அதிகாரத்துக்குள்ள சவுல் வந்து விட்டார். கழுதையை தேடிக்கொண்டு போன ஒரு சாதாரண மனுஷனாக இருந்த சவுல் இன்றைக்கு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக, அதிகாரியாக அவர் உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டார். ஏன் அப்படின்னா, கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணி அந்த ஸ்தானத்துக்குள்ள கொண்டு வந்தார். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அபிஷேகத்தின் மேன்மையை இழந்து விடாது. ஒரு ஆமீனும் வரல. நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்கன்னா சொல்லுங்கள் ஆமீன். இந்த செய்தி எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன்னு சொல்கிறீங்கன்னா ஆமீன்னு சொல்லுங்கள். இந்த செய்தியை நான் கேட்கத்தான் வந்திருக்கிறேன், இந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க ஆமீன்னு சொல்லுங்கள். சத்தமே வரமாட்டுது. ஆமீன்னு சொல்லுங்கள். நீங்கள் உற்சாகமாக இல்லைன்னா நான் 10 நிமிஷத்தில் செய்தியை முடிக்க எனக்கு பலன் உண்டு. நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா தான், நீங்கள் ஸ்பிரிட்டில் நீங்கள் நம்ம ஒருமனப்பட்டோம்னா தான் இதுக்குள்ளே இருக்கிற சத்தியத்தை ஆண்டவர் உங்களுக்கு போதித்து கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆமாம், கவனிங்க. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? அபிஷேகத்தின் மேன்மையை இழக்காதே. இதுதான் இன்னைக்கு தலைப்பு. பாருங்க, சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ண வைத்தார், ராஜாவா அபிஷேகம் பண்ணினார். வார்த்தை சொல்லுது, உங்களையும் என்னையும் கர்த்தர் எவ்விதமாய் அபிஷேகம் பண்ணுகிறார்? ராஜாக்களாக, ஆசாரியராக கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆமாவா? நம்புறீங்களா? கர்த்தர் என்னை எப்படி அபிஷேகம் பண்ணுகிறார்? ராஜாக்களாக, ஆசாரியராக என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்களா? எத்தனை பேர் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன்னு சொல்றீங்க? சில அப்ப மற்றவங்களாம் அபிஷேகம் பெறலையா? அபிஷேகம் எப்போ பண்ணப்பட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தாயின் கருவிலேயே உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. நீங்கள் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா, கருவில் எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் தானே உங்களை உருவாக்குனாரு. ஆமேன்னு சொல்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த அபிஷேகத்தை இழக்கிறதுல அந்த அபிஷேகத்தின் மேன்மையை நான் இழந்து விடக்கூடாது. நான் இப்படி சொல்கிறேன், என் மேலே இருக்கிற அபிஷேகத்தின் மேன்மையை நான் அசட்டை பண்ணக்கூடாது. ஆமேன்னு சொல்கிறீங்களா? நிறைய பேருக்கு நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்கிற அந்த உணர்வு இல்லாதவர்களாய் நாம் அநேக நேரங்களில் நாம் காணப்பட்டு விடுகிறோம். நம்முடைய சிந்தனையில், நம்முடைய பேச்சில், நம்முடைய நடவடிக்கையில் நம்ம உணர்வற்றவர்களாய் நாம் இருந்து விடுகிறோம். இந்த உணர்வற்ற நேரம் எப்போ நமக்குள்ளே வருதோ அப்போ நீங்கள் அபிஷேகத்தை, அதனுடைய மேன்மையை அசட்டை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சிம்சோனை கர்த்தர் அவருடைய தாய் தகப்பன் பல நாட்களாய் பிள்ளை இல்லாமல் இருந்தாங்க. அவன் தாய் மலடியாக இருந்தான். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உனக்கு நான் ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேன், அவன் நஸ்ரேய விரதம் இருப்பவனாக இருப்பான், அவன் சிரசில் சவரகன் கத்தி படுவதில்லை, அவன் என்ன பண்ணுவதில்லை, தீட்டானதை சாப்பிடக்கூடாது. இப்படிலாம் கர்த்தர் முன்குறித்து திட்டம் பண்ணி அவளுக்கு ஆண்டவர் சிம்சோனை பெற்றெடுக்க அவர் தாய் தகப்பனுக்கு கிருபை கொடுத்தார். சிம்சோன் அப்படிதான் பிறந்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. சிம்சோன் அப்படிதான் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். ஆரம்ப நாட்களில் கொஞ்சம் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம் அப்படின்னு சொல்லி சிம்சோன் வைராக்கியமாக நின்னதை நீங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், சிம்சோன் அப்படி தான் இருந்தார். ஆனால் கடைசி நாட்களில் சிம்சோன் தான் மேலே இருந்த அபிஷேகத்தை அசட்டை பண்ணினவராக மாறி போனார். அசட்டை பண்ணினவராக அந்த சிம்சோன் என்ன பண்ணார்? மாறி போனார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு தடவை சிங்கத்தை என்ன பண்ணார்? கிழிச்சு எடுத்தார். ஒரு தாடை எலும்பை, பச்சை தாடை எலும்பை எடுத்து அவ்வளோ பேரை அடிச்சு கொன்று போட்டார். கர்த்தர் அந்த பலத்தை சிம்சோனுக்கு கொடுத்தார். ஆரம்பத்தில் தான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம் அப்படின்றதுல அதன் மேன்மையை அறிந்து உணர்ந்தவனாக சிம்சோன் இருந்தார். முடிவில் வேசியின் பின்னால், தெலிலாலின் பின்னால் போனவனாய் சிம்சோன் காணப்பட்டு விட்டான். தான் மேலே இருந்த அபிஷேகத்தை அசட்டை பண்ண சிம்சோன். இங்க நம்ம பார்க்கிறோம் 1 சாமுவேலின் புத்தகத்தில் சவுலை கர்த்தர் ஒரு பெரிய அதிகார ஸ்தானத்துக்குள்ள அபிஷேகிக்கப்பட்ட ஒரு பாத்திரமா சவுல் நின்றாரு. ஆனா அந்த அபிஷேகத்தின் மேன்மையை உணராதவராய், அபிஷேகத்தின் மேன்மையை அசட்டை பண்ணினவராய் சவுல் காணப்பட்டார். நான் உங்களுக்கு ஒரு உண்மையான நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்களேன். சென்னை அரசு மருத்துவமனையில் ஒரு டாக்டர் வந்து வேலைக்கு அரசாங்கம் அவருக்கு வேலை கொடுத்துச்சு. அவர் ஒரு மருத்துவர். அவர் எப்படிப்பட்ட பேக்ரவுண்டில் இருந்து வந்தார் அப்படின்னு சொன்னால், ஒரு படும் கிராமம், ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் விவசாயம் பண்ணுகிற ஒரு தாய் தகப்பனுக்கு, தினக்கூலிக்கு விவசாயத்துக்கு வேலைக்கு போகிற ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த மகன் இவர். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவரை படிக்க வைத்தார்கள். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் படித்தார். கடினமாக படித்தார், கஷ்டப்பட்டு படித்தார். படித்து அவருக்கு மருத்துவ சீட்டு கிடைச்சிச்சு. மருத்துவ படிப்பு படித்தார். மருத்துவ படிப்பு படித்து முடித்து அவருக்கு கவர்மெண்ட்டில், அரசு மருத்துவமனையில் வேலை கிடைக்குது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறார். அப்போது முதல் நாள் அந்த வெள்ளை கோட்டை, டாக்டர் கோட்டை போட்டுக்கிட்டு அவர் அந்த மருத்துவமனைக்கு வேலைக்கு போகிறார். அப்போ அவர் தாய் கூப்பிட்டு, மகனே, இன்னைக்கு நீ மருத்துவர் ஆயிட்டப்பா, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம், இன்றைக்கும் கஷ்டப்படுறோம், ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், நீயும் கஷ்டப்பட்டு படித்த, இன்னைக்கு நீ இந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கிற, அதனால் ஒரு நாளும் இந்த கோட்டு, இந்த வெள்ளை கோட்டை நீ கழட்டி விடாதபடிக்கு மிகுந்த எச்சரிக்கையாயிரு.
ஆண்டவர் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இதனுடைய மேன்மையை நீ ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. எவ்வளவாய் நீ இந்த இடத்துக்கு நீ வந்த அப்படின்ற அந்த காரியத்தை நீ அசட்டையா எண்ணி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் தாய் அவரை எச்சரிக்கை பண்ணி அவரை ஆசீர்வதித்து, மிகுந்த எச்சரிக்கையோடு இரு, ஏழை எளிய ஜனங்களுக்கு அன்பாய் நீ என்ன பண்ணு, மருத்துவ காரியங்களை அந்த காரியத்தை நீ செய்ய, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடு, யாருக்கிட்டையும் எரிந்து விழாத, உண்மையாய் உன்னுடைய வேலையில இரு அப்படின்னு சொல்லி அந்த தாயார் அவரை பிளஸ் பண்ணி அந்த வெள்ளை கோட்டை போட்டுக்கிட்டு அவர் முதல் நாள் மருத்துவமனைக்கு வேலைக்கு போனார் டாக்டராக. அங்க போய் தன்னுடைய பணிகளை துவங்கினார். நாட்கள் கடந்து போனது. ஆரம்பத்தில் ரொம்ப அன்பா, ரொம்ப அழகா, ரொம்ப கரிசனையாக ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவ்வளவு அன்பா, அவ்வளவு அழகா அவங்களுக்கு பேசி, அவங்க ஆறுதல் படுத்துற மாதிரி வார்த்தைகளை பேசி, ஒவ்வொருத்தருக்கும் உண்மையா ட்ரீட்மெண்ட் பார்த்து முழு கவனம் செலுத்தி, ஏன்னா அரசாங்க மருத்துவமனையில் வேலை செய்கிறோம் அப்படின்றதுனால அந்த அசட்டை இல்லாம அவர் ரொம்ப உண்மையா அந்த ட்ரீட்மெண்ட்டை ஜனங்களுக்கு கொடுத்தார். அங்க சுத்தி இருக்கிற மற்ற மனிதர்கள், அங்க இருக்கிற மற்ற அதிகாரிகள்லாம் இவரை பார்த்து ரொம்ப மதிச்சாங்க. இவ்வளவு அன்பா பேசுகிறாரு, அசட்டை பண்ணறது இல்லையே, ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இவ்வளவு அக்கறை செலுத்துறாரு, ரொம்ப கரெக்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறாரு, கரெக்டா மெடிசன் எழுதுறாரு, கவனக்குறைவே இல்லையே அப்படின்னு சொல்லி இவரை ரொம்ப மதிச்சாங்க. கொஞ்ச நாட்கள் கடந்தது, மாதங்கள் கடந்தது. என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, இவருக்குள்ள ஒரு அசட்டத்தனம் வர ஆரம்பிச்சது. என்ன பண்ணாரு, சில பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இவருக்கு ஒரு 1 hour அப்படி வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போகும்படியாக சில வாய்ப்புகள் கிடைத்தது. அரசு மருத்துவர் தான், ஆனால் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இவருக்கு என்ன கிடைச்சிச்சு, கொஞ்சம் அப்படி வந்துட்டு நீங்கள் அங்கே போய்க்குங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் அவருக்கு என்ன கிடைச்சது, எக்ஸ்ட்ரா அதிகமான இன்கம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதை பார்த்ததுனால இவருக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் மேலே கண்ணு போயிடுச்சு. அரசாங்க மருத்துவமனை வேலைக்கு காலதாமதமாக வர ஆரம்பித்தார். மருத்துவமனைக்கு காலதாமதமாக வர ஆரம்பித்தார். பேஷண்ட்டை எரிஞ்சு விழ ஆரம்பிச்சிட்டாரு. யாருக்கிட்டையும் சரியாக ட்ரீட்மெண்ட் பார்க்கறதில்ல, கோபமாக எரிந்து விழுகிறது. நாட்கள் கடந்தது. கவனக்குறைவாக ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தார். அப்படி ஒரு தடவை ஒரு வயதான முதியவரை ஸ்ட்ரெச்சரில் வச்சு அவரை கொண்டு வரும் பொழுது அவருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காததுனால அந்த முதியவர் மரித்து போகிறார். அந்த குடும்பத்தார் பார்த்து கோபம் அடைந்து பயங்கர கலாட்டா பண்ணிடுறாங்க. அரசு மருத்துவமனையில் கலாட்டா பண்ணி பிரச்சனையாகி அவர் மேலே கம்ப்ளைண்ட் ஆயிடுது. அவரை என்கொயரி வச்சு அவரை கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ வெள்ளை கோட்டை போட முடியல. கிராமத்தில் போய் தன்னுடைய இப்போ பணம்லாம் வந்துருச்சு, ஆனால் இப்போ வீட்டுக்கு போயிட்டார், கிராமத்துக்கு போயிட்டார். தாய் தகப்பன் வீட்டில் அந்த கோட்டு ஆணியில் மாட்டப்பட்டு உட்காந்து கண்ணீரோடு அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ தாய் சொன்னது ஞாபகம் வந்தது. ஐயோ, என் மேலே இருக்கிற அந்த மேன்மையை, அந்த அதிகாரத்தை நான் அசட்டை பண்ணிட்டேனே. நான் ஆரம்பத்தில் கரெக்டாக தானே இருந்தேன், நான் இப்போ தப்பு பண்ணிட்டேனே. என் மேலே இருக்கிற அந்த அதிகாரத்தின் அந்த ஸ்தானத்தை நான் மட்டுப்படுத்தி விட்டேனே. நான் ஏன் இப்படி மாறினேன்னு சொல்லி இப்போ இந்த கோட்டை இருக்குது, ஆனால் அந்த கோட்டை அணிந்து கொள்வதற்கு எனக்கு அனுமதி இல்லை. நான் படிச்சிருக்கிறேன், பட்டம் வச்சிருக்கிறேன், ஆனால் அந்த வேலையை செய்யறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப உடைக்கப்பட்டார். அந்த கொஞ்ச நாட்கள் ஆனது. அவருடைய சஸ்பெண்ட் பீரியடு 3 months 6 months அது முடிஞ்சிச்சு. திரும்ப வேலைக்கு அமர்த்தப்பட்டார். திரும்ப அந்த கோட்டை எடுத்து முதல் நாள் போடும்போது முதல் தடவை அவங்க தாய் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. தன்னை ஒப்பு கொடுத்தாரு. ஜாப் பண்ணிட்டு போய் அதே மருத்துவமனையில் திரும்பவும் அந்த தாழ்மையோடு, அந்த மன ஆறுதலோடு, பேஷன்ஸை மிகவும் அன்பாக பேசி, அவர் மிகுந்த கரிசனையோடு, மிகுந்த கவனத்தோடு அந்த நோயாளிகளுக்கு மருத்துவ சேவையை அவர் திரும்பவும் ஆரம்பித்தார். கர்த்தர் அவரை கனப்படுத்தினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் ஒரு வெள்ளை கோட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன தெரியுமா? உங்க மேல இருக்கிற அபிஷேகம். உங்க மேல இருக்கிற அபிஷேகம். உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை நீங்க தயவு செய்து அசட்டை பண்ணிடாதீங்க. உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகம் இருக்குதுங்க, ஆனா அந்த அபிஷேகத்தின் மேன்மையை நான் உணராம இருக்கிறேன். நம்ம இருக்கக்கூடாதுல்ல, அம்மா தானே? எத்தனை பேர் சொல்றீங்க? இப்ப நான் கேட்கிறேன் உங்ககிட்ட கேள்வி, உங்க மேல அபிஷேகம் இருக்குதுன்னு நம்புறீங்களா? கையை உயர்த்தி ஆமேன். நீங்க நல்லா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆமேன்.
உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குதுன்னு நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாம், அந்த அபிஷேகத்தை நீங்கள் உணரணுமா உணரக்கூடாதா? நான் அந்த மேன்மையை ஏன் பல நேரங்களில் அசட்டப் பண்ணி விடுறேன்? நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்பொழுது என்ன கவனிங்க, ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதனைக்கு வரும்போது ரொம்ப பரிசுத்தமாக வருகிறோம், ரொம்ப ஒரு தெய்வ பிரசன்னத்தோடு வருகிறோம். ஆனால் மற்ற நாட்களில் நம்ம மேலே இருக்கிற அபிஷேகத்தின் குறித்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறதா? இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் அபிஷேகிக்கப்பட்ட பாத்திரம். நேற்று இங்கே கிறிஸ்துவ திருச்சபை வரலாறு, சபை வரலாறு செமினார் இங்கே நடந்துச்சு. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் ஜனங்களும் சரி, ஊழியக்காரங்களும் சரி, தங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே என்ன கவனிங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வர்ஷிப்பாக இருந்துச்சா, ஆராதனையாக இருந்துச்சா. நம்ம இங்கே ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவர்களும் ஆராதித்தார்கள், ஜோம் பண்ணாங்க. ஆனால் வசனமே வாழ்க்கை, வாழ்க்கையே வசனமாக இருந்ததா. அதுதான் தேவனுக்கு உகந்த ஆராதனையாக இருந்தாங்க. தன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நான் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தாவியானவருடைய அனாயிண்டிங் என் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாய் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று சொல்லி ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே இருந்தது. ஒரு தடவை என்ன ஆச்சு தெரியுமா? நீரோ மன்னன் என்று சொல்லப்படுகிற ஒரு கொடிய மன்னன் அரசாட்சிக்கு வந்தான். யூதர்களை விட்டுட்டான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை காட்டு மிருகங்களுக்கு இரையாக ஒப்பு கொடுத்தான். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ லிங்கை இன்னைக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புகிறேன். நீங்கள் தயவு செய்து உங்கள் மைண்டை ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தனிமையில் உட்காந்து ப்ளூடூத் ஹெட்செட், ஏதாவது ஹெட்செட் இருந்தால் போட்டு அந்த காட்சிகளை பாருங்கள். அது படமாக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் உண்மையாக அப்படி நடந்திருக்குதுங்க. கொலிஜியம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஸ்டேடியம் மாதிரி ஒன்று இருக்குங்க. அதில் ஒரு இடத்துல ஒரு கூண்டு இருக்கும், அதில் சிங்கங்களும் புலிகளும் உள்ளே இருக்கும். கிறிஸ்துவை மறுதலிக்கும்படியாக அநேகர் ஜனங்கள் அந்த கிரவுண்டில் முழங்காற்படியிட்டு கொண்டு, ஏசப்பா என் வாழ்க்கையை நான் உமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி முழங்காற்படியிட்டு கொண்டிருக்கிறார்கள். சுற்றிலும் ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ராஜா அதிக அனுமதி கொடுக்கிறான், அந்த கூண்டு திறக்கப்படுகிறது. சிங்கங்களும் புலிகளும் அந்த கிரவுண்டுக்குள்ள வருது. எல்லாரும் முழங்கார் படிட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சிங்கங்கள் புலிகள் பார்த்து கொண்டிருக்கிறது. பயம் வருகிறது. அவர்கள், ஐயோ என்னை இப்போது இந்த சிங்கமும் புலியும் என்னை சாப்பிட்டு விடுமே, என்னை பீறி போடுமே, என்னை கடித்து விடுமே என்று சொல்லி திடீரென்று எழுந்து ஒருவர் ஓடுவார், இந்த பக்கம் ஒருத்தர் ஓடுவார். அப்படி ஒரு தகப்பனுடைய கையில் ஒரு கை குழந்தை இருக்குங்க. அந்த குழந்தைய ஒருத்தர் கையில் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. ஒரு சகோதரி ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஓடுங்க. ஒரு சிங்கம் அந்த குழந்தையினுடைய தலையை மட்டும் கவி கொண்டு பீத்து கொண்டு அது ஓடி அந்த குழந்தையை கடித்து கொண்டு செத்து விடும். அந்த குழந்தை மரித்து விடும். கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனையும் நான் கொடுப்பேன், ஆனால் என் மேலே இருக்கிற அபிஷேகத்தை நான் அசட்டை பண்ண மாட்டேன், என் மேலே இருக்கிற வைராக்கியத்தை நான் விட்டுற மாட்டேன், நான் கர்த்தருக்காக வாழ்வேன். ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்க அவ்வளவாய் வைராக்கியமாக இருந்தார்கள், உணர்வடைந்தவர்களாக இருந்தார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் இங்கே 5 காரியங்களை எடுத்து வச்சிருக்கிறேன். சவுல் தான் எப்படி ஒரு ஸ்தானத்தில் கழுதைக்கு பின்னாடி போயிட்டு இருந்தவனை கூப்பிட்டு கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். என்னை கவனிக்கிறவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி ஒரு மேன்மையை கொண்டு வந்து வச்சவனுக்கு என்ன செஞ்சான்? தன் மேலே இருக்கிற அபிஷேகத்தின் மேன்மையை அவன் இழந்து போனவனாக காணப்பட்டான். என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் இழந்துட்டோன்னு சொல்கிறீங்களா? இழந்துடக்கூடாதுன்னு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் இழந்துட்டீங்கன்னு நான் உங்களை குற்றப்படுத்த வரல, நீங்கள் இழந்துறதுக்கு உங்களை விட்டு கொடுத்துடாதீங்கன்னு சொல்லி உங்களை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்து அவர் பக்கமாக திருப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிற ஆமீன் எப்படி தெரியுமா இருக்குது? எனக்கே ஏற்றுக்கொள்ள முடியல. நல்லா சொல்லுங்கள் உற்சாகமா. அல்லேலூயா. வாசிங்களேன் என் கூட சேர்ந்து. 1 சாமுவேலின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். இன்னைக்கு 1 சாமுவேலில் தான் நம்ம ஃபுல்லாக எனக்கு தியானம் பண்ண போகிறோம். நான் அரை மணி நேரத்தில் முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க, வாசிங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சவுல்
சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. பெலிஸ்தியர்கள் எதிரிட்டு யுத்தத்தில் வந்துட்டாங்க. நீங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த 1 சாமுவேலில் நீங்கள் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர்கள் தான் அங்கே இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக எழும்பி வருவார்கள். கோலியாத்து வருவான், நிறைய விஷயம் நடக்கும். அமலேக்கியர் வருவாங்க. ஓகே, நம்ம வேத வசனத்துக்கு போவோம். கவனிங்க கவனிங்க கவனிங்க. இப்போ சவுல் என்ன பண்றாரு அப்படின்னா யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இப்போ யுத்தத்துக்கு அவர் போகிறதுக்கு ஆயத்தமாகி விட்டார். 7 நாள் காத்திருக்க சொல்லி சாமுவேல் சொல்றார். காத்திருக்கிறார். 7வது நாள் முடிஞ்ச உடனே சாமுவேல் வரணும். வந்து சாமுவேல் சொன்ன பிறகுதான் அவர் வந்து காரியங்களை நடப்பித்து அவர் யுத்தத்துக்கு போகணும். ஆனால் சவுல் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்க, 7 நாள் காத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் சாமுவேல் வர்றதுக்கு காலதாமதம் ஆயிடுது. இந்த காலதாமதம், சாமுவேல் வர்றதுக்கு காலதாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சவுல் என்ன பண்ணுறாரு, தயவுசெய்து கவனிங்க. சவுல் என்ன பண்ணுறாருன்னா தேவனுக்கு பலி செலுத்த முற்படுகிறார். ஆக்சுவலி பலி யார் செலுத்தணும்? ஆசாரியன் செலுத்தணும். சரியா? ஆசாரியன் தான் கர்த்தருக்கு பலி செலுத்தணும். அவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு ராஜாவா இருக்கிறவன் துருத்துருன்னு இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, பலிகளை கொண்டு வாங்க, சர்வாங்க தகன பலிகளையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி, சமாதான பலிகளை கொண்டு வாங்கன்னு சொல்லி இவனே பலி செலுத்திடுறான். இவனே போய் பலி செலுத்திட்டு யுத்தத்துக்கு போயிட்டான். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இவன் பலியே செலுத்தாம யுத்தத்தில் போனா கூட ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது. கர்த்தரை விசுவாசித்து இவன் சாமுவேல் வரத்துக்கு காலதாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவன் யுத்தத்துக்கு போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் விட்டிருப்பார். ஆனால் இவன் செய்யக்கூடாத ஒன்றை செய்தான். துணிகரமான ஒரு தவறை செஞ்சான். சாமுவேல் வரத்துக்கு காலதாமதம் ஆயிடுச்சு. அதனால இவனே என்ன பண்றான், சவுல் ராஜா பலிகளை செலுத்தி விட்டு இவன் யுத்தத்துக்கு போகிறான். யுத்தத்தில் என்ன நடந்ததுன்றது அப்புறம் பார்ப்போம். இவன் செய்தது ஒரு பெரிய தவறு. ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் செய்தான். இந்த காரியத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். சவுல் தனக்காக நிற்காமல் போனான். தான் யாரு? ஒரு ராஜா. தான் யாரு? யுத்த காலத்தில் நின்று இருக்கணும். நான் ராஜாவா இருக்கிறபடினால என்ன சகலத்துக்கும் அதிகாரம் உடையவனா இருக்கிறேன் என்று சொல்லி என்ன பண்ணக்கூடாது? என் இஷ்டத்துக்கு நான் இதையும் செய்திட முடியுமா? செய்ய முடியாது. நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம். கழுதைக்கு பின்னாடி போயிட்டு இருந்தவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நீ கர்த்தரிடத்துல விசாரிக்கிறது ஓகே, நீ கர்த்தருக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்தது ஓகே. ஆனா நீ எப்படி நீ ஒரு பலியை நீ செலுத்த உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். நீங்க கீழே வாசித்து பாருங்க. 14வது எத்தனாவது வாசனத்தை வாசம் 9 வாசம் 10 பாருங்க. அவன் சகர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்களை என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களில் திட்டத்தில் நீர் வராததையும், நீங்க குறித்த நாட்களின் திட்டத்தில் நீங்க வராம போனதுனால பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே, இதுக்கு ரீசன் சொல்றான். சாமுவேல் பார்த்துட்டான் இவன் பலி செலுத்திட்டான்னு. சாமுவேல் பார்த்து பலி செய்து முடிக்கும் போது சாமுவேல் வந்துட்டு நீ செஞ்சது என்ன பண்ணியிருக்கிற நீ அப்படின்னு கேட்கும்போது சாமுவேலுக்கு இவன் விளக்கம் கொடுக்குறான். ஜனங்களாம் பெலிஸ்தருக்கு பயந்து சிதறி போறாங்க ஐயா, நீங்க சொன்ன நேரத்துக்கு நீங்க வராம போயிட்டீங்க. என்ன அதுக்கப்புறம் என்ன சொல்ல, பெலிஸ்தர் மிக்மாசில் கூடி வந்துட்டாங்க, நான் யுத்தத்துக்கு போகணும், அதனால நான் என்ன பண்றேன், கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்று நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி
துணிந்து, வார்த்தையை கவனிங்க, எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர். என்ன செய்தீர்? அறிவு கெட்டவனே, புத்தி இல்லாதவனே அப்படின்னு சாமுவேல் திட்டுறாரு. புத்தி இல்லாம செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு? உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. முடிஞ்சிருச்சு. நீங்க இந்த 13வது அதிகாரத்தின் ஸ்டார்டிங்ல பாருங்களேன். சவுல் ராஜாவா அபிஷேகம் பண்ணி 1 வருஷம் முடிஞ்சு 2வது வருஷத்துல இது நடக்குது. 1 வருஷம் தான் ராஜாவா இருந்திருக்கிறான். 2வது வருஷத்துல இவ்வளவு துணிவு, இவ்வளவு துணிகரம் பாருங்களேன். தைரியமா போய் பலி செலுத்திட்டான். இவன் பலியே செலுத்தாம யுத்தத்துக்கு போயிருந்தா கூட சாமுவேல் இங்க பலி செலுத்திருப்பான். இவன் யுத்தத்துல ஜெயிச்சிருக்க வாய்ப்பு உண்டு. ஆனா சாமுவேல் வந்துட்டார்ல. தான் எங்க நிக்கணுமோ அங்க நிக்காம போன சவுல், தான் மேல இருக்கிற அபிஷேகத்தை அசட்ட பண்ணின சவுல். நீ ராஜா இல்ல, நீ எப்படி இந்த வேலையை செஞ்ச? உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? உனக்காக நீ நிற்க வேண்டிய இடத்துல நீ நிற்காம உன் அபிஷேகத்தை நீ மட்டுப்படுத்திட்டு, நீ இந்த ஆசாரியத்துவத்தின் அபிஷேகத்தை பெறாதவனா இருந்தோம், நீ ஒரு ஆசாரியனா இல்லையே, நீ எப்படி நீ பலி செலுத்தின? நீ தேவனுக்கு விரோதமாய். பலி என்பது என்ன? கர்த்தருக்கு செய்யப்படுகிற ஒரு விஷயம், ஒரு காரியம், அது மகிமையான ஒன்று. நீ யாருக்கு பலி செலுத்துற? கர்த்தருக்கு பலி செலுத்துற. அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளணும்னா கர்த்தர் சொன்னபடி செஞ்சாதான் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவாரு. நீ எப்படி அந்த பலியை செலுத்தின அப்படின்னு சொல்லி ஓன் ராஜ்யபாரம் நிலை நிற்காது அப்படின்ட்டார் சாமுவேல். முடிஞ்சது. தனக்காக நிற்க வேண்டிய இடத்துல சவுல் நில்லாம துணிந்து ஒரு காரியத்தை செய்ததனால சவுலின் மேல இருந்த அபிஷேகத்தின் மேன்மையை அவன் அசட்டை பண்ணினான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அதனுடைய மேன்மையை நாம உணர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஆமீன் சொல்றீங்களா? அல்லேலூயா. உங்களை இது பாருங்களேன், ஆரம்ப நாட்களில் கிறிஸ்தவங்க அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, கிறிஸ்தவங்க இதை திருட மாட்டாங்க. நேற்று கூட பாஸ்டர் சொன்னாங்க இங்கே செமினாரில், ஒரு 4 பேர் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸு குடிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஒருத்தன் வந்து நின்னாலே என்னங்க நீ கிறிஸ்டியன் இல்லை, நீ குடிக்க மாட்டல அப்படின்னு சொல்லுகிற நாட்கள் இருந்தது இல்லையா? இருந்துச்சா இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்தவானா? ஓ கிறிஸ்டியனா, ஓகே. ஏன் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு எவ்விதமாய் மாறிவிட்டார்கள்னா, தாங்க மேலே இருக்கிற அந்த கர்த்தருடைய அபிஷேகத்தை மட்டுப்படுத்தினவர்களாக இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் மாறிவிட்டது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. அந்நிய நுகத்தோடு நீங்க கலக்க கூடாதுங்க. அவங்க செய்யறாங்கன்னு நான் செய்யக்கூடாது, அவங்க பண்றாங்கன்னு நான் அந்த இடத்துல நிற்க கூடாது. அவங்க சினிமா பாட்டு கல்யாண விருந்தில் போடுறாங்க, நானும் அந்த சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறேன்னு ஆடக்கூடாது. அவங்க வாட்ஸ்அப்ல சினிமா பாடல்களை ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, நம்மளும் செய்யலாமா? செய்யக்கூடாது. இல்ல, நம்மளை கர்த்தர் எவ்வளவா அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆமாவா இல்லையா? அந்த அபிஷேகத்தை நம்ம அசட்டை பண்ணக்கூடாதுல்ல. உனக்காக நீ நிற்க வேண்டிய இடத்துல நீ நிற்கணும்ல. உன்னை எப்படியெல்லாம் கர்த்தர் உன்னை நடத்தி இருக்கிறார், உங்களை எப்படியெல்லாம் கர்த்தர் நடத்துறாரு. சகோதரி ஜெபம் பண்ணும்போது இப்போதான் வருஷம் துவங்கின மாதிரி இருந்தது, 2 மாதம் வேகமாக ஓடி போச்சு ஆண்டவரே, ஆனாலும் கர்த்தர் எங்களை நடத்துகிறீர். அப்போ உங்க மேல இருக்கிற அபிஷேகம் ரொம்ப பெருசு பிரதர் சிஸ்டர். நீங்க ரொம்ப நம்ம என்ன பண்ணிடுறோம், ரொம்ப ஈஸியா உலகத்தோடு ஒத்து போயிடுறோங்க. நம்ம ஒத்து போகக்கூடாது. ஆமா தானே? சொல்லுங்க. நான் இன்னைக்கு வாக்குத்தத்த ஆராதனைன்னு போடுறதே நிறுத்திட்டேன், பார்த்தீங்களா? இன்னைக்கு வாக்குத்தத்தமா பேசிட்டு இருக்கிறேன், கர்த்தர் என் இருதயத்தில் வச்சதை பேசுறேன். அது ஒரு ட்ரெடிஷன், அது ஒரு பாரம்பரியமா கொண்டு வந்துட்டாங்க. மாசம் 1ஆம் தேதி ஆனா என்ன பண்றது, வாக்குத்தத்தம் கொடுக்கணும். ஒரு வாக்குத்தத்தத்தை பிடிப்போம். என்ன வாக்குத்தத்தம்? ஃபர்ஸ்ட் எந்த பகுதி சொல்லுங்க? நெகேமியா. நிறைய பேருக்கு ஞாபகம் இல்லை பார்த்தீங்களா? சத்தமாக சொல்லுங்க சிஸ்டர். நெகேமியா
நெகேமியா சொல்லுங்க, நெகேமியா 2:20. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், எனக்கு நீங்க தான் எனக்கு தெரியுது, சத்தமா சொல்லுங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். காரியங்களை கைகூடி வர பண்ணணும்னா உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தின் மேன்மையை இழந்து போகாதீங்க. ஆமென். அல்லேலூயா. எப்படி காரியங்களை கைகூடி வர பண்ணுவார்? உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை நீ அசட்ட பண்ணாம இருக்கிறன்னா நீ கர்த்தருக்குள்ள இருக்கிறன்னு அர்த்தம். நீங்க கர்த்தருக்குள்ள இருந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணிடுவாரு. ஆமென் தானே? அம்மாவா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. தனக்கான நிலையில நிற்காம போன சவுல், நான் சொல்றேன், தயவா உங்களை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி அன்பா சொல்றேன், தயவு செய்து உலகத்தோட கலந்துராதீங்க. அவங்க அதை பண்ணுறாங்க, நானும் அதை பண்ணுறேன். அவங்க அப்படி மேக்கப் போடுறாங்க, நானும் மேக்கப் போடுறேன். அவங்க அப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, நானும் ட்ரெஸ் பண்ணுறேன். நான் இப்படி இருக்க முடியும்னு சொல்கிறேன். நம்ம நிற்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம சினிமா பாட்டு கேட்கலாமா? சீரியல் பார்க்கலாமா? அநேகர் வீட்டில் இன்னும் சினிமா ஓடுது. எங்க அக்ஷித்து? இந்த பிள்ளைங்க தான் பார்க்குது. நான் பெரியவங்க பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரில. நான் பார்க்கும் போதில் இந்த குட்டி பிள்ளைங்க வீட்டில் சினிமா ஓடுறத நான் கவனித்தேன். உட்காந்து பார்க்குறதையும் பார்த்தேன். ஏன் அஸ்வின்? பெரியவங்க இல்லை, அந்த ஹாலில் பெரியவங்களே இல்லை. இதுங்க பார்த்துன்னு உட்காந்துக்குது இந்த குட்டி பிள்ளைங்க. பார்க்கக்கூடாது, சரியா? ஆமேன், ஆமேன்னு சொல்லு, ஆமேன்னு சொல்லு, வாயை திறந்து சொல்லு அஸ்வின். ஆமேன். பார்க்கக்கூடாது. ஆமேன். நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம மேலே இருக்கிற அபிஷேகத்தை நம்ம அசட்டை பண்ணிடுறோங்க. நம்ம பண்ணக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவங்க அப்படி முடி வெட்டுறாங்க, நான் அப்படி முடி வெட்டக்கூடாது இல்லையா? நாம் ஆண்டவருடைய பிள்ளை தானே. ஆமாவா? சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க ரிங்கு போடுறாங்க, அவங்க அதை போடுறாங்க, நானும் போடக்கூடாது. நான் அன்பாக சொல்லித்தரேன், அன்பாக சொல்லித்தரேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு போட்டு வரல. அல்லேலூயா. ஆமே. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். உங்கள் மேலே கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்க. அவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு. நம்ம எவ்வளோ தப்பு பண்ணுறோம், எவ்வளோ பாவம் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே கிருபையாக இருந்து இன்றைக்கும் உட்காந்து அவருடைய சத்திய வார்த்தைகளை கேட்க வைக்கிறார்ல. அவர் கொடுத்த அந்த அபிஷேகத்தை நம்ம அசட்டை பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். ரெண்டாவது வாசிங்க. நான் வேகமாக போக விரும்புகிறேன், நிறைய சொல்லணும்னு நினச்சேன். வாசிங்க, நான் வேகமாக போக விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஆண்கள் பகுதியில் யாராவது ஒரு வாசிங்க. இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து, என்ன பாருங்க, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அமலேக்கர் எழுந்தி வந்துட்டாங்க இஸ்ரவேலர்களுக்கு எதிராக. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, தீர்க்க தரிசனமா. என்ன சொல்றாரு? ஒருத்தனை விடாத, அமலேக்கரை முற்றிலும் அழித்து போடு, கொன்று போடு. புருஷர்களை விடாத, ஸ்திரீகளை விடாத, குழந்தைகளை விடாத, ஆடு மாடுகளை விடாத, எதையுமே விடாத, எதையும் எடுக்க செய்யாத, எல்லாத்தையும் கொன்று போடு அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்ன நடக்குது? அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தேலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தான். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா, சவுல் அமலேக்கரோடு பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கில் ஒரு பதிவிடையை வைத்தான். சவுல் அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தை வாசிங்க. எங்க தெரியுமா வாசிக்கிறீங்க? 9வது வசனம்.
சவுலும் ஜனங்களும் ஆகாகியும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட, என்னது அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் கொள்ளு, ஒன்று விடாத, எல்லாத்தையும் வெட்டி சாய் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்? முதலாம் தரனா ஃபர்ஸ்ட் கிரேடு, ரெண்டாவது தரனா ரெண்டாவது கிரேடில் இருக்கிற இந்த ஆடு மாடு வாலிபர்கள் இவர்கள் எல்லாம் விட்டுட்டு, அந்த பொருட்கள் வஸ்துக்கள் எல்லாம் விட்டுட்டு, இந்த ஒன்றில் அற்பமானவைகள் அப்புறம் அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் கொன்று போட்டான். மனசு வரல, இதெல்லாம் எதுக்கு நம்ம கொன்று போடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்? அமலேக்கருடைய அவர்களுடைய அவர்களிடத்துல காணப்பட்ட இந்த முதல் தரம் ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் இருக்கிற நல்ல பலமுள்ள ஆடு மாடு ஆட்டுக்குட்டி மனுஷங்க எல்லாரையும் விட்டுட்டு அற்பமாக இருக்கிற உதவாதம் இருக்கிற அவைகளை மட்டும் கொன்று போடுகிறான். கீழே வாசித்து பாருங்க. அப்போது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்போது சாமுவேல் மனம் வந்து முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சவுலை சந்திக்க போனான். அப்போது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தர் நம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றார். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற, அந்த வசனத்தை பாருங்க, என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். சாமுவேல் வரா சவுலை பார்க்க. உடனே சவுல் பயங்கரமாக கர்த்தரை உயர்த்தி சாமுவேல் அப்படி ஐயா அப்படியா இப்படியான்னு பேசும்பொழுது, அப்படியாப்பா, அப்போ என் காதில் கேட்குற அந்த ஆடுகளினுடைய சத்தமும் மாடுகளினுடைய சத்தமும் என்னது அப்படின்னு சாமுவேல் சவுல் கிட்ட கேட்குறாரு. அதற்கு சவுல் பதில் சொல்கிறான் பாருங்க. அதற்கு சவுல் 15வது வசனம், அமலேக்கியரிடத்தில் இருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். யார் கொண்டு வந்தாங்க? ஜனங்க கொண்டு வந்தாங்களாம். இவன் கொண்டு வரலையா, ஜனங்க கொண்டு வந்தாங்களாம். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றார்கள். இதில் ஒரு ரீசன் வேற, பண்ணது தவறு, அதற்கு ஒரு ரீசன் சொல்கிறான். என்ன சொல்கிறேன்னா, உம்முடைய ஜனங்க உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முதலாம் தர ரெண்டாவது தர ஆடு மாடுகளை கர்த்தருக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடுவதற்காக அவைகளை தப்ப விட்டுட்டு மிச்சத்தை அவங்க என்ன பண்ணாங்க? கொன்று போட்டாங்க அப்படின்னு சொல்லி சவுல் சாமுவேலுக்கு பதில் கொடுக்கிறான். ரெண்டாவது குறிப்பின் தலைப்பு என்ன தெரியுமா? கர்த்தருக்காக நிற்காமல் போன சவுல். முதல்ல தனக்காக நிற்காமல் போன சவுல், தான் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் நில்லாம போன சவுல். ரெண்டாவது கர்த்தருக்காக நிற்க வேண்டிய சவுல் நிற்காம போயிட்டான். கர்த்தர் என்ன சொன்னாரு? நீ வெட்டு கொள்ளுனாரு. இவன் என்ன பண்ணா? என்ன கவனிக்கிறவங்க மாத்திரம் முதல் தரமானவைகள் இரண்டாம் தரமானவைகளை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டு அதற்கு ஒரு காரணம் சொல்லுகிறான். உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு அவைகளை பலி செலுத்தும்படியாக அவைகளை தப்ப விட்டு மற்றவைகளை நாங்கள் கொன்று போட்டோம் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் நம்ம இருக்கிறோம். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர்கிட்ட தேவைக்கு தான். என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, தேவைக்காக மாத்திரம் நம்ம கர்த்தரை தேடக்கூடாது. ஒரு கஷ்டம் வந்துட்டா கர்த்தரை தேடுறது, ஒரு பிரச்சனை வந்துட்டா கர்த்தரை தேடுறது, அதுக்கு சரி அதாவது பரவாயில்ல, அது கூட இல்லாதவங்க சிலர் இருக்கிறாங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாது. நான் இப்படி சொல்கிறேன், நான் பாயிண்ட்டுக்கு வரேன். எனக்கு கவனிக்கிறீங்களா? இங்கே பாருங்களேன், நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, வலி வரும்போது, வியாதி வரும்போது, பலவீனம் வரும்போது ஆண்டவரேன்றோம். நல்லா இருக்கும்போது, ஒரு ஆசீர்வாதம் வரும்போது
நல்லா இருக்கும்போது கர்த்தரை ஒழுங்காக தேடி இருந்தோம்னா, நல்லா இருக்கும்போது கர்த்தர் நம்ம மேலே வைத்த அபிஷேகத்தின் மேன்மையை உணர்ந்து இருந்திருந்தோம்னா, எவ்வளவு பெரிய உயர்வுக்குள்ள கர்த்தர் நம்மளை நடத்தியிருப்பார். ஏங்க கர்த்தருக்காக நிற்க வேண்டிய இடத்துல நம்ம நின்று தானே ஆகணும். ஆமென், அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த ஒரு வாலிப தம்பி முதல் தடவை வேலைக்கு போகிறான், அக்கௌண்டன்ட் வேலைக்கு. ஒரு கம்பெனி அக்கௌண்டன்ட் வேலைக்கு, என்ன கவனிங்க, அக்கௌண்டன்ட் வேலைக்கு போகிறான். அவனுக்கு மேலே இருக்கிற எம்டி அவனை என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், சில கணக்கெல்லாம் அவன் கேட்குறான். சார் இதை என்ன, எப்படி, இங்கே எவ்வளோ பணம் கணக்கு வரல சார் அப்படின்னு கேட்கும்போது, தம்பி இதெல்லாம் இந்தந்த கணக்கில் எழுதிரு அப்படின்னு பொய் கணக்கு எழுத சொல்கிறாரு. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவன் கர்த்தருக்குள்ள வைராக்கியமான ஒரு தம்பி, பைபிள் வாசித்து ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன், கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு வாலிப தம்பி, தான் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு வாலிப பையன். ஆனால் வேலையில் என் மேனேஜர் சொல்கிறாரு, இந்த பணங்கள் எல்லாம் இந்தந்த கணக்கில் எழுதுறீன்னு பொய் கணக்கு எழுத சொல்லுகிறார். இவன் என்ன பண்ணுறான், டேபிளுக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் ஃபைலை எடுத்துகிட்டு உட்காந்து யோசிக்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இருதயம் அங்கலாய்க்கிறது, போராடுகிறது. இவன் வரும்போது இப்படி யோசிச்சுட்டு வந்தான், அவர் எழுத சொல்லிட்டாரு, அவர் சொல்கிறத நம்ம எழுதுவோம், நாளைக்கு நம்மளை கேட்டால் அவர் தான் எழுத சொன்னாருன்னு சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்தான். ஆனால் இவன் டேபிளில் சேரில் உட்கார்ந்த உடனே இவன் மனம் வாதிக்குது, நாம் இதை செய்யலாமா, ஆண்டவர் இதை ஏற்றுக்கொள்வாரா, நான் என்னதான் இங்க வேலை செஞ்சாலும் நான் கர்த்தருக்காக நிற்க வேண்டிய இடத்துல நான் நின்று ஆகணுமே, நான் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் இருதயம் போராடுகிறது. மாலை நேரம் விடுகிறது, ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிருது, வீட்டுக்கு போறான். உட்காந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது ஜெபிக்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்வேன்ப்பா, என் மேனேஜர் இப்படி எழுத சொல்லுகிறார், நான் எழுதலப்பா, நான் உமக்குள்ள வைராக்கியமாய் நிற்க விரும்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவன், என்னை கவனிக்கிறீங்களா, எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளை, என்னை கவனிக்கிறீங்களா, அவன் வைராக்கியமா நின்றுட்டு மறுநாள் போறான். மேனேஜர் கூப்பிட்டு வாட்டுன்னு வாட்டுறாரு, சம திட்டு விழுது. அன்னைக்கு அந்த திட்டை வாங்கிட்டு அமைதியா உட்கார்ந்துடுறான். வேதனையோடு உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். நாட்கள் கடந்து போகிறது. ஒரு நாள் அந்த மேனேஜர் கையும் களவுமாய் பிடிக்கப்படுகிறார். பொய் காரியங்கள், பண காரியங்களில் அவர் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மாட்டி விடுகிறார். அவரை வேலை விட்டு அனுப்புறாங்க. இவன் உண்மையாய் இருந்ததை அந்த எஜமானுக்கு தெரிய இவனை கர்த்தர் மேனேஜராய் உயர்த்தி வைத்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உன் வேலை ஸ்தலத்திலையும் சரி, உன் குடும்பத்திலையும் சரி, உன்னுடைய சொந்தக்காரர்களுக்கு மத்தியிலையும் சரி, உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த அபிஷேகத்தின் மேன்மையை நீங்க உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நாளும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நம்ம செய்து விடவே கூடாது. கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், நான் கர்த்தருக்காக நிற்பேன். சவுல் கர்த்தருக்காக நிற்க வேண்டிய காரியத்தில் நிற்காம போனான். அற்பம் ஆடு மாடுகளுக்காக தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினான். நீ தேவனுடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ற அப்படின்னு சொன்னா, உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை நீ அசட்டை பண்ற. எவ்வளவா உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அந்த அபிஷேகத்தின் மேன்மையை உணர்றோமா? ஆண்டவர் எப்படி உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு, என் பிள்ளை, என் மகளை கர்த்தர் உங்களை நடத்திட்டு இருக்கிறாரு. எத்தனை முறை விழுந்து போகிறோம், எத்தனை முறை தப்பு பண்ணுறோம், ஆனாலும் உங்களை தூக்கி எடுத்து கர்த்தர் உங்களை நடத்துகிறாரு. அந்த அபிஷேகத்தின் மேன்மையை உணர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருக்காக நிற்க வேண்டிய இடத்துல நில்லுங்க. ஆமேன்னு சொல்கிறீங்களா? மூணாவது நான் நிறைய வசனங்களெல்லாம் எடுத்தேன், பட் அதற்கு நேரம் இல்லை, நான் வேகமாக போக விரும்புகிறேன். மூணாவது நம்ம ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே போவோம். வாசிங்க 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. இல்ல 14வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். அகிமெலேக்கு ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல
இப்படி சொல்லி தாவீத ராஜாவின் இடத்துல வர வைக்கிறாங்க. 16வது வசனம் பாருங்க. ராஜாவோ அகிமெலேக்கே, நீ உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான். இந்த அகிமெலேக்கு யாரு அப்படின்னு சொன்னா, அவன் ஒரு ஆசாரியன். என்ன மாதிரி ஒரு ஆசாரியன் அகிமெலேக்கு? சொல்லுங்க, அகிமெலேக்கு. இவன் ஒரு ஆசாரியன். சரியா? 15வது வசனம் பாருங்க. இன்றைய தினம் அவனுக்காக தேவ சந்நிதியில் விசாரித்து தொடங்கினேனோ அது எனக்கு தூரமாய் இருப்பதற்காக ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலாகிலும் என் தகப்பன் வீட்டார் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகள் எல்லாம் ஒரு சிறிய காரியத்திலாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்திருந்தது இல்லை என்றான். என்ன நடக்குது அப்படின்னா, சவுலுக்கு தாவீது மேல பயங்கர கோபம் வந்துடுது. தாவீதை கொன்று போடணும்னு சவுல் எத்தனை பண்ணி அவன் காரியங்களை நடப்பித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு தடவை இந்த அகிமெலேக் என்று சொல்லப்படுகிற ஆசாரியன் தாவீதுக்கு ஒரு காரியத்தை செஞ்சிருவான். தாவீது யாரு? சவுலினால கொல்லப்படும்படியாகி துரத்து விடப்படுகிறவன். இந்த அகிமெலேக்கு ஆசாரியன், நீங்க வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க, அந்த 21 அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க. அகிமெலேக்கு ஆசாரியன் என்ன பண்ணிடுவானா, தாவீதுக்கு ஃபேவரா ஒரு காரியம் பண்ணிடுவான். சரியா? அதை எக்ஸ்பிளைன் பண்ணனா நேரம் கடந்து போயிடும். அகிமெலேக்கு செஞ்சிருவான். இப்போ அகிமெலேக்கு தாவீதுக்கு சவுல் கிட்ட வந்து சொல்லுவான், இப்படி தாவீது வந்தான், நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சேன் அப்படின்னு ஆசாரியன் அகிமெலேக்கு சவுல் கிட்ட சொன்ன உடனே சவுலுக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்து என்ன பண்ண, எப்படி நீ தாவீதுக்கு இந்த காரியத்தை நீ செய்வ அப்படின்னு சொல்லி, கவனிக்கிறீங்களா? இல்லை முடிச்சிட்டுமா? ஆமைண்ணா, சத்தியத்தை கேட்கணுமா இல்லை முடிக்கட்டுமா? சவுல் கோபம் விட்டு அகிமெலேக்க நீ சாகவே சாகுவ அப்படின்னு ஆசாரியனை பார்த்து சொல்றான். யார் இவனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஒரு தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆசாரியனை பார்த்துட்டு நீ சாவடா அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? என்ன கூட சிலர் சொன்னாங்க, நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா, உனக்கும் நடக்கும். நாங்க போட்டோம், கர்த்தர் அவங்கள மன்னிப்பாராக. ஆசாரியனை பார்த்து சொல்றான். என்ன நடக்குது தெரியுமா? அதோட விடலைங்க. சவுலு அவன் குடும்பத்தார், அவன் சொந்தத்தில் இருக்கிற அத்தனை பேரை 85 பேரை கொன்றுவான். அதில் அநேகர் ஆசாரியர்கள். அத்தனை பேரையும் கொன்றுவான் சவுலு. எதற்காக? ஒரே ஒரு சின்ன ஃபேவர் தாவீதுக்கு. சமூகத்தை அப்பங்களை கொடுத்துருப்பான். தாவீது ரொம்ப பசியா ஓடிட்டு இருப்பான். அந்த சமூகத்தை அப்பங்களை கொடுத்துருவான். தாவீது அதை வாங்கி சாப்பிட்டு தன் பலன் அடைஞ்சிருவான். எப்படி நீ இதை செய்வ? பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற அப்பங்களை சுட சுட மாற்றி வச்சுட்டு இந்த பழைய அப்பத்தை எடுத்துகிட்டு வருவான். தாவீது வருவான். தாவீது எனக்கு இதை கொடுன்னு கேட்பான். நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நீ கொடுன்னு அகிமெலேக்கு கொடுத்துருவாரு. இவன் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு பலன் அடைஞ்சு போயிடுவான். இதை சவுல் கிட்ட சொல்லும் பொழுது சவுல் கோபப்பட்டு அகிமெலேக்கையும் அவனுடைய குடும்பத்தாரையும், அவன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை ஆசாரியர்கள் எல்லாரும், ஹோல் ஃபேமிலி 85 பேரை கொன்றுவான். இவ்வளோ பெரிய பாவத்தை செய்கிறான் பாருங்க. 3வது, முதல்ல சொன்ன தனக்காக நிற்காமல் போன சவுல். 2வது சொன்ன கர்த்தருக்காக நிற்காமல் போன சவுல். 3வது உங்களுக்கு நான் குறிப்பு கொடுக்க விரும்புகிறேன், ஆசாரியனுக்காக நிற்காமல் போன சவுல். யோசித்து பாருங்க. எப்படி நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் 85 பேரை, உனக்கு இருக்கிற அந்த சின்ன பகை அதை நீ பெருசா ஆக்கிக்கிட்ட. தாவீதுக்காக இவ்வளோ பேரை நீ கொன்று போடுறிய, அதுவும் ஆசாரிய அபிஷேகத்தில் இருக்கிற ஆசாரியர்களை, ஊழியர்களை நீ கொன்று போடுறிய. உனக்கு யார் அந்த தைரியத்தை கொடுத்தது? இவ்வளோ பெரிய பாவத்தை செய்கிறான் பாருங்க சவுலு. அல்லேலூயா. என்னை கவனிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆசாரியருக்காக நில்லாமல் போன சவுல். நாம எப்படி? நான் ஓப்பனா பொதுவாக பேசுகிறேன். எங்கள் அம்மாலாம் இயேசு அழைக்க, எங்கள் மாமியாரும் சேர்த்து தான் சொல்கிறேன், எங்கள் மாமியாரும் எங்கள் அம்மாவும் இயேசு அழைக்கிறாருக்கு 1000 அனுப்புவாங்க. இயேசு அழைக்கிறார் ஊழியங்களுக்கு
மாதம் ஆனால் 1000 எங்கள் மாமியார்லாம் 10,000 20,000 அனுப்பியிருக்காங்க. நான் திட்டுவேன், ஏன்னு இப்படி பண்ணுறாங்க? எவ்வளோ ஏழை ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுற திருச்சபைகள் இருக்கிறது, எவ்வளோ பாஸ்டர்ஸ். நானே கஷ்டப்படுறேன். நான் ஊழியத்தில் எனக்கு உங்கள் அம்மா கொடுக்க மாட்டுறாங்க, அங்கே அனுப்புகிறாங்க. கொளுத்து போய் பணத்தில் தனியாக ஜெட்டு வச்சுருக்கிறாரு, தனியாக ஜெட் விமானம் வச்சுருக்கிறாரு. சரியா? அவருக்கு போய் அனுப்புகிறாங்களேம்மா அப்படின்னு என் ஒய்ஃப் கிட்ட நான் சொல்லுவேன். இன்னைக்கு கொட்டுது 4 மாவடியில். மான்சன மீட்டிங்னா ஸ்தல போதகருக்கு யோசித்து பாருங்களேன். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு நீங்கள் உங்களை நிதானிங்க, நான் உங்களை குறை சொல்ல விரும்பல. செப்டம்பர் 12 நம்ம ஒரு வாலிபர் முகாம் நடத்த போகிறோம். ஜூலை மாதம் நம்முடைய சர்ச் ஆனிவர்சரியும் சர்ச்சினுடைய கன்வென்ஷன் கூட்டத்தையும் நம்ம நடத்த போகிறோம். எத்தனை பேர் எனக்காக நீங்கள் வந்து நிற்க போகிறீங்க? நீங்கள் உங்கள் பணங்காசை பற்றி நான் பேச வரல. இந்த ஊழியத்தில் என் கூட நிற்கிறீங்களா? மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுற, நீங்கள் வரமாட்டுறீங்க. யோசிச்சு பாருங்களேன். நம்ம சபை நமக்காக ஏற்படுத்தின கூட்டம், நான் வரமாட்டேன். அப்போ நான் என் மேலே வச்சிருக்கிற அபிஷேகத்தை நான் அசிட்ட பண்ணுறேன்ல. உங்களை ஆவியில் பலப்படுத்தணும், நீங்கள் சத்துவத்தில் உங்கள் ஆத்துமாவில் சத்துவம் பெறணும், நீங்கள் இன்னும் ஆண்டவரோடு இணைந்து கொள்ளணும். நீங்கள் இன்னும் ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி தான் நம்ம இந்த முயற்சிகளை எடுக்கிறோம். ஆமேனா சொல்லுங்க ஆமேன். ஆனால் நம்ம வரமாட்டோமே. ஆசாரியனோட நிற்கிறீங்களா? என் கூட நீங்கள் நிற்பீங்களா? இது வரைக்கும் நடந்ததை நம்ம வேண்டாம், அதை நம்ம பேச வேண்டாம். இனி நான் நிற்பேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? உண்மையாக சொல்கிறீங்களா? நான் நம்பலாமா? என் கூட நிற்பீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. பணங்காசு அப்புறம் அது கர்த்தர் உங்களுக்கு இருதயத்தில் பேசுவார், நீங்கள் கொடுப்பீங்க. அது காணிக்கையாக கொடுக்குறீங்க, அது கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. நான் அதை பற்றி பேச வரல. ஊழியத்தில் என் கூட நிற்பீங்களா? யோசித்து பாருங்களேன். சண்டே கிளாஸ் ஊழியம் நடக்கிறதே கிடையாது. எனக்கு 2 டீச்சர்ஸ் வேணும் எனக்கு. நீங்கள் நான்லாம் வற்புறுத்திலாம் நான் உங்களை கூட மாட்டேன். ஆனால் உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் பாரப்படுத்துவாருன்னு சொன்னார். உங்கள் இருதயத்தில் தேவன் பாரப்படுத்துவாருன்னு சொன்னார். எனக்கு சிறுவர் ஊழியத்தை நான் இந்த அடுத்த வாரத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புகிறேன். பெற்றோராகிய நீங்களும் ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து இருந்துட்டு போவேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? எத்தனை பேர் இருந்துட்டு போவீங்க? எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? யஸ்வின், கேத்ரின் 2, கிருபா 3, ரித்விக் 4, புட்டு 5, அக்ஷாவை நான் டீனில் சேர்த்துட்றேன், டேனி 6. வேற எத்தனை பேர் இருக்கிறாங்க? தியாரா குட்டி குழந்தை, மேபி ஜாரா கூட வருவாங்க. ஒரு 7-8 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 2 டீச்சர் போதும். ஒரு பாட்டு, ஒரு வசனம், ஒரு குட்டி கதை. இந்த பிள்ளைகளுக்கு நம்ம செய்யணுமா செய்யக்கூடாது அந்த ஊழியத்தை? சொல்லுங்க. ஏன் உங்கள் வீட்டில் ஒரு சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி நீங்கள் ஏன் ஸ்டார்ட் பண்ண முடியல உங்களால்? உங்கள் பக்கத்தில் குட்டி குழந்தைங்க இருக்கிறாங்களாம்மா? கூப்பிட்டு சின்ன ஒரு கூடுங்க. நம்ம ஜபத்தோடு செஞ்சால் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாரா? என்னப்பா, என் கூட எப்போ நிற்க போகிறீங்க? எல்லாம் நானே செய்யணும்னா நான் என்னங்க பண்ண முடியும்? சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுத்து, பாஸ்டர் காலேப் இருக்கிறாப்புல, அக்ஷா இருக்கிறாப்புல, ஃபியோனா இருக்கிறாப்புல, 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த 3 பிள்ளைங்களுக்கு ஒரு ஆத்துமா நான் பிரதிநிதியாக எடுக்க விரும்புகிறேன் பாஸ்டர். மாதத்தில் ஒரு நாள் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லி நான் ஜபத்தில் நடத்த. வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். ஏன்? எனக்கு இன்றைக்கி 2 டீச்சர் வேணும். நீங்கள் யார் கொடுப்பீங்கன்னு தெரியாது. நான் புக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வருஷம் குட்டி பிள்ளைகளுக்கு நம்ம சண்டே கிளாஸ் புக்ஸ் நடத்தணும் அப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு யார் செய்வீங்கன்னு தெரியாது. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த வருஷம் டிசம்பர் 31 வரைக்கும் நீங்கள் அந்த ஊழியத்தில் நிற்கணும். அடுத்த வருஷம் கர்த்தர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அப்படி. இந்த வருஷம் நான் இதை செய்கிறேன் பாஸ்டர், எனக்கு தெரியாது. நான் யாரையும் வற்புறுத்த விரும்பலை. ஆசாரியனோடு கூட நிற்காமல் போன சவுல், நீங்கள் சவுலாக இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். ஆமேன்னு சொல்கிறீங்களா?
அல்லேலூயா. 4வது 1 சாமுவேலின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். வேகமா வாசிங்க, வேகமா வாசிங்க. இஸ்ரவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையிலே பழி வாங்க வேண்டும், சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லி இருந்தபடியால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள். நான் முதல்ல சொன்னேன், தனக்காக நிற்காம போன சவுல். 2வது கர்த்தருக்காக நிற்காம போன சவுல். 3வது ஆசாரியர்களுக்காக நிற்காம போன சவுல். 4வது ஜனங்களுக்காக நிற்காம போன சவுல். யுத்த காலத்தில் நிற்கிறாங்க. இவன் ஒரு மாதுளம் செடிக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இவனுக்கு பழி வாங்குற எண்ணம். இந்த எண்ணத்தில், இந்த கோபத்தில் இவன் என்ன பண்றானா, இவன் கூட இருக்கிற அந்த ஜனங்களுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றான். ஒரு ஆர்டர் போடுறான், எவனும் சாப்பிடக்கூடாது, யாரும் சாப்பிடக்கூடாது. யாராவது அப்படி பொறுத்து கொள்ள முடியாம சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் சபிக்கப்பட்டவங்கப்பா அப்படின்னு ஒரு ஆர்டரை போட்டான். ஜனங்க சவுல ராஜாவாகிய அந்த அதிகாரத்தில் இருந்து அவர் அந்த ஆர்டரை போட்டிருக்கிறாரு, நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க. யுத்த காலத்தில் பலனற்று போயிட்டாங்க. பட்டினி, யுத்தத்தில் பட்டினியா இருந்தா என்னங்க நடக்கும்? எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி யுத்தத்தில் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல பாளையம் இறங்கி இருக்கிறாங்க, சோர்ந்து போய் பலனற்று நிற்கிறாங்க. அங்கே போய் இவனுக்குள்ள ஒரு வழி வாங்குற எண்ணத்தின் நிமித்தம் ஜனங்கள்கிட்ட ஒரு ஆர்டரை போடுறான், யாரும் சாப்பிடக்கூடாது சாயங்காலம் வட்டம் அப்படின்னு. இந்த விஷயம் யோனத்தானுக்கு தெரியாது. யோனத்தான் யாருன்னா சவுலுடைய மகன். யோனத்தானா அவன் கூட இன்னொருத்தனும் பெலிஸ்தர்கள் இடத்துல பாளையத்துக்கு போயிட்டு வருவாங்க. வர்ற வழியில் ஒரு தேன் கூடு இருக்கிறத பார்த்துருவாங்க. இவன் கையில் இருக்கிற கொம்பை நீட்டி அதில் இருந்து வழிகிற அந்த தேனை சும்மா எடுத்து வாயில் அப்படி தொடுவான். வசனம் சொல்லுது, நீங்கள் கீழே வாசத்தை பார்த்தீங்களா? அப்போது ஜனங்களில் ஒருவன், பாருங்க 27வது வசனம், யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையில் இருந்த கோலை நீட்டி அதன் நுனியிலே தேன்கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டு கொண்டான். அதனாலே என்ன நடந்துச்சுங்க? சத்தமா வாசிங்க. ஏங்க இங்க தான் இருக்கிறீங்களா? வாசிங்க. அவன் கண்கள் தெளிந்தது. கண்ணு திறக்கப்பட்டுச்சு. அப்படியே ஒரு மாதிரி இருந்திருக்கிறாங்க, பசி மயக்கம், எனர்ஜி எல்லாம் வெளியே போயிடுச்சு. ஆனால் யோனத்தானுக்கு தான் அப்பா இப்படி ஒரு ரூல் போட்டிருக்கிறாருன்னு தெரியாது. இவன் குத்தி அந்த தேனை எடுத்து சாப்பிட்டு கொஞ்சம் அப்படி நக்கினான், அவ்வளோதான். அவன் கண்ணு திறந்துச்சு, பலன் வந்துருச்சு, இப்போ ஸ்ட்ராங் ஆயிட்டான். இப்போ யோனத்தானுக்கு அறிவிப்பு வருது, எப்பா நீ என்ன பண்ணிட்ட, தேனை எடுத்து சாப்பிட்டுட்டியே, உங்க அப்பா இப்படி ராஜா இப்படி ஒரு ரூல் போட்டிருக்கிறாருப்பா, நீ எப்படி இதை சாப்பிட்ட அப்படின்னு சொன்னவனே யோனத்தானுக்கு ரொம்ப வசனம் ஆயிடுது. அவன் சொல்றான் பாருங்க, அப்போது ஜனங்களில் ஒருவன், இன்றைக்கு போஜனம் சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உம்முடைய தகப்பனார் ஜனங்களுக்கு உறுதியாய் ஆணையிட்டு இருக்கிறார், ஆகையினால் ஜனங்கள் விடாய்த்திருக்கிறார்கள் என்ற. ஜனங்கள் விடாய்த்து போயிருக்கிறாங்கப்பா, நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்ல. அப்பொழுது யோனத்தான், என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலக்கப்படுத்தினார். என்ன பண்ணிட்டாரு? கலக்கப்படுத்தினார். நான் இந்த தேனில கொஞ்சம் ருசி பார்த்ததுனால, டேஸ்ட் தான் பண்ணான், என் கண்கள் தெளிந்ததை பாருங்கள். இன்றைய தினம் ஜனங்கள் தங்களுக்கு அகப்பட்ட தங்கள் சத்துருக்களின் கொள்ளையில ஏதாகிலும் புசித்திருந்தால் எத்தனை நலமாயிருக்கும். பெலிஸ்தருக்குள் உண்டான சங்காரம் மிகவும் அதிகமாக இருக்குமே என்றான். இப்போ யோனத்தான் என்ன சொல்றான், நான் சும்மா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணங்க, என் கண்ணு திறக்கப்பட்டுருச்சு, நான் பலன் அடைஞ்சிட்டேன். பெலிஸ்தருடைய பாளையத்தில் என் ஜனங்க இப்படி இருக்கிறாங்க, பசியா இருக்கிறாங்க, விடாய்த்து போய் இருக்கிறாங்க, கொஞ்சம் எதையாவது புசிச்சிருப்பாங்க, சாப்பிட்டு இருப்பாங்கன்னா அவங்க நல்ல பலனா போயிட்டு பெலிஸ்தருடைய பாளையத்தை முறியடிப்பாங்களே. என் தகப்ப இப்படி ஒரு கலக்கத்தை பண்ணிட்டாரே, பைத்தியக்காரத்தனமா என் அப்பா பண்ணிட்டாருன்னு யோனத்தான் புலம்புறான். சவுல் தன்னுடைய ஜனங்களுக்காக நிற்காமல் போனான். நான் கேட்கிறேன், நீங்க நிக்கிறீங்களா? எனக்காகவும் நிற்க போறது கிடையாது, கர்த்தருக்காகவும் நிற்க போறது கிடையாது.
ஆசாரியனுக்காகவும் நிற்க போகிறது கிடையாது. என்னை விட மோசமாக இருக்கிற ஜனங்களுக்காகவும் நீங்கள் நிற்க போகிறது கிடையாது. நான் நிற்கணும். ஆமைன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம நிற்கணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் கஷ்டப்படுறேன்னு நம்ம யோசிக்கிறோம். நான் கூட அப்படி தான் யோசிக்கிறேன். ஆனால் நம்மளை விட மோசமான நிலைமையில் அநேகர் இருக்கிறாங்க. என் குடும்பத்தில் ஒரு இழப்பு ஆனவுடனே நான் அழுகிறேன், நான் வேதனைப்படுறேன். அப்போ எனக்கு ஒரு சகோதரி சொல்கிறாங்க, அவங்க இதை விட மோசமான ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு விஷயத்தை சொன்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஐயோ, நான் பட்டது தான் ரொம்ப பெருசுன்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த தாய் தகப்பனு இதை விட பெரிய வலியும் வேதனையும் இருக்குது. யோசித்து பாருங்க. அந்த சம்பவத்தை நான் சொல்ல முடியாது. இது வீடியோ ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்குது. கொஞ்சம் பாஸ் பண்ணுப்பா, டக்குன்னு பாஸ் மட்டும் பண்ணு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஜனங்களுக்காக நீங்கள் உங்கள் பிரச்சனையை பெருசுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. உங்கள் போராட்டம், உங்கள் கவலை பெருசுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்திருக்கிற வியாதி, உங்களுக்கு இருக்கிற இந்த பலவீனம் பெருசுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் ஜிஹெச் பக்கம் போய் பாருங்கள். ரோட்டில் எவ்வளோ மோசமான நிலையில் எத்தனை பேர் கேப்பாரற்று அந்த காயங்களோடு, அந்த பலவீனத்தோடு, அந்த எப்போ செத்து போவாங்கன்னு தெரியாது அந்த நிலையில் படுத்துட்ருப்பாங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல். போய் பாருங்க, இங்கே தான் இருக்குது. உன்னை கர்த்தர் எவ்வளவாய் வைத்திருக்கிறார். உன் மேலே இருக்கிற அபிஷேகத்தை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. அவர் அதை கனப்படுத்திட்டு இருக்கிறாரு. நீ ஜனங்களுக்காக நிற்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஸோ 5வது 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 28வது அதிகாரம் 7வது வசனம். 28வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அந்நியனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அந்நியனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி இறந்துட்டார். இது வரைக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசி ஆலோசனை கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி சவுல்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அப்பவே ஆள் தப்பா தான் செஞ்சுட்டு இருந்தாரு. தனக்கு தான் நிற்க வேண்டிய இடத்துல நில்லாம போயிட்டாரு. கர்த்தருக்காக நிற்க வேண்டிய இடத்துல நிற்காம போயிட்டாரு. ஆசாரியனுக்காக நிற்க வேண்டிய இடத்துல ராஜா நிற்காம போயிட்டாரு. ஒரு ராஜா தானே ஆசாரியனுக்கு நிற்கணும். யோசித்து பாருங்க. சக ஜனங்களுக்கு நீ ஜனங்களுடைய அதிபதியா? கர்த்தர் உன்னை அவர்களுக்காக தான் ஏற்படுத்தி வச்சிருக்க. அந்த ஜனங்களை இப்படி பட்டினி போட்டு உட்காந்துருக்கிறியே, உன்னுடைய சுயநலத்திற்காக ஜனங்களுக்காக நிற்க வேண்டிய இடத்துல நிற்காம போயிட்டாரு. இப்போ சாமுவேல் செத்து போயிட்டாரு. இப்போ யுத்த காலத்தில் போய் நிற்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரில. சவுல் போராடுறாரு கர்த்தர் இடத்துல, ஆண்டவரே எனக்கு உத்தரவு சொல்லும், அடையாளங்களை கொடுங்க, நான் போய் யுத்த காலத்தில் நிற்கணும். கர்த்தர் பதிலே கொடுக்கல சவுலுக்கு. நீ கொஞ்சம் நிஜமா பண்ண. என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்போ செஞ்சா பாருங்க. இப்போ எங்கே போய் தெரியுமா நிற்கிறான்? அந்நியனம் பார்க்குற ஸ்திரீயின் இடத்துல போய் நிற்கிறதுக்கு அவனுக்கு ஐடியா வருது. ஆட்களை கூப்பிட்றே, இங்கே அந்நியானம் பார்க்குற விச் கிராஃப்ட் யாராவது ஒருத்தி இருப்பாளா பாருன்னு. அப்போ சொல்கிறாங்க இப்படி ஒருத்தி இருக்கிறான்னு சொல்லி. அந்நியனம் பார்க்குற ஸ்திரீ இடத்திற்கு வேஷம் மாறி, ராஜாவா போகலை, வேஷம் மாறி ஒரு சாதாரண மனுஷனா சவுல் போகிறான். போயிட்டு எனக்கு நீ அந்நியனம் பார்த்து சொல்லணும்னு உடனே சவுலே அந்நியனம் பார்க்கிறவர்கள் இருக்கக்கூடாதுன்னு கொன்று போட்டுடணும், அந்நியனம் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டிருப்பான். இப்போ இவனே என்ன பண்ணுறான்? வேஷம் மாறி போய் அவகிட்ட நிற்கிறான், எனக்கு நீ அந்நியனம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவள் பதில் கொடுப்பா, ஐயோ சவுல் ராஜாவுக்கு தெரிஞ்சா எனக்கு கொன்று போட்டுருவாரு, நீ நான் என்கிட்ட வந்து செத்தவ ஆவியை வர வைக்க சொல்கிற அப்படின்னு சொல்லுவா. இல்லை உனக்கு ஒன்று நடக்காது, நீ பாரு அப்படின்னு. சரி, யாரை எந்த ஆவியை வர வைக்கணும் அப்படின்னு கேட்பா. இவன் சொல்லுவான், சாமுவேலினுடைய ஆவியை வரவை அப்படின்னுவான். சாமுவேலினுடைய ஆவியை வரவை அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான்? அந்த காரியங்களெல்லாம் செஞ்சு என்ன பண்ணுவான்னா, ஒரு ஆவி எழுந்து வரும். நீ என்ன பார்க்குறேன்னு சவுல் கேட்பான். ஒரு முதிர் வயதான ஒருவர் வஸ்திரத்தோடு, அவர் சால்வையோடு அவர் வருகிறத நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இங்கே வசனம் சொல்லுவான். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவள் எழுந்து வருகிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு அவள் சொல்லுவா. இவனா கெஸ் பண்ணிப்பான். என்னன்னு சொல்லுவானா, வந்த ஆவி சாமுவேலினுடைய ஆவி. இப்போ கேட்பான், நான் யுத்த களத்திற்கு போகலாமா போகக்கூடாதா கேட்டு சொல்லுன்னுவான்.
குறி சொல்லுகிற ஆவி. இப்ப சாமுவேலினுடைய ஆவி வந்துருச்சுன்னு இவன் கேட்க சொல்லுவான். அங்க சாமுவேல் பதில் கொடுப்பாருனே வசனம் இருக்கும். நீ என்ன என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிற? என்ன எதுக்கு எழுப்புன? நீ கர்த்தர் இடத்துல போய் கேட்க வேண்டியதை என்கிட்ட வந்து கேட்டுருக்கிற அப்படின்னு செத்த ஆவி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறான். ஏய், உன்னை அபிஷேகம் பண்ணது யாருப்பா? நீ இப்ப எங்க போயிட்ட? பில்லி சூனிய மந்திரம் செய்யற இடத்துக்கு போயிட்ட, குறி சொல்லுகிறவங்கிட்ட போயிட்ட. உன்னை எவ்வளவா அபிஷேகம் பண்ணி வச்சாரு. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அந்த ஆவி சொல்லும், என்ன சொல்லுன்னா, நீ நிற்க மாட்ட, ஒரு ராஜபாரம் முடிஞ்சிச்சு, உனக்காக கர்த்தர் நிற்க மாட்டாருன்னு சொல்லிடும். அவ்வளோதான், ஆள் நெடிந்து ஒடிந்து போய் கதறுவான். சாமுவேலுடைய காரியம் முடிந்து போய்விடும். முடிவில் என்ன தெரியுமா? ஈட்டியில் போய் விழுந்து சாக மாட்டான். எந்த அமலேக்கர் வெட்டாம போனான் பார்த்தீங்களா? கர்த்தருக்காக நிற்காம போனால அமலேக்கர் அத்தனை பேர், ஆடு மாடு புருஷர்கள் ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாரையும் கொன்று போடுன்னு சொல்லுவான்ல. இப்போ சவுல் சாத்தாங்கிட்ட போய் நின்ட்டானா, அங்க ஆவி வருதா, ஆவி முடிஞ்சுதான் உன் கதைன்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு ஃபீல் ஆயிடுச்சு ஆளுக்கு. இப்போ அவ்வளோதான், பொல்லாத ஆவி ஏற்கனவே உள்ள வந்துட்டு இருக்குது. இப்போ கடைசியாக ஒரு பிசாசுகிட்ட போய் நின்றுட்டான். எங்கெல்லாம் நிற்கணுமோ அங்கெல்லாம் நிற்கல, எங்க நிற்க கூடாதோ அங்க போய் நின்னான். சவுலினுடைய முடிவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு கொன்று போடுறான்னுவா, கொல்ல மாட்டானுங்க. அங்கே ஒரு ஈட்டி இருக்கும், அந்த ஈட்டியில் மேலே போய் விழுந்து இவனே குத்தி செத்து போக தற்கொலையின் முயற்சிகள் எடுப்பான். ஆனாலும் சாவு வராது. அந்த வழியாக ஒருத்தன் வருவான், அவன் என்ன பண்ணுவான், அவனை கொன்றுடுவான். நீங்கள் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் போய் பாருங்கள். தாவீதுகிட்ட இவன் போய் சொல்லுவான், இந்த வாலிபன் இந்த மாதிரி, ஐயா ஒரு நல்ல செய்தி, சவுல் செத்து போயிட்டாரு அப்படின்வான். எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லுவாரு, நீ யாருன்னு தாவீது கேட்பான். நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது, நான் அமலேக்கியன் அப்படின்னு சொல்லுவான். டேய், உன்னை கொன்று போட சொன்னார, நீ விட்ட பத்தியா? அவன் கையிலே உன்னை சாகடிச்சாரு. மொத்தமா முடிச்சு போட்டிருந்தேனா அவன் கொன்றுப்பானா? உன்னை கொன்றுப்பானா? நீ கர்த்தருக்காக நீ நிற்காம போனல, அதுதான் உனக்கு வினையே. நீ எங்க கர்த்தருக்காக என்ன செய்யாம போனியோ அதுதான் உங்களை ரொம்ப போட்டு தாக்கிரும், உங்களை விழ செஞ்சிரும். முடிவில் அதான் அவனை கொன்னுச்சு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் ரொம்ப பெருசுங்க. கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அதனுடைய மேன்மையை இன்னைக்கு உணரும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறாரு. அந்த அபிஷேகத்தை நீங்கள் மட்டுப்படுத்தாதீங்க. நீங்கள் 1000 பிரச்சனையில் இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம். சகோதரி ஜோம் பண்ணாங்க, எங்களுக்கு அந்த கன்வென்ஷன் கூட்டம் ஒரு விடுதலையின் கூட்டமாக இருக்கிறோம். ஆமாம், நம்ம எதிர்பார்ப்பு அதுதான். அது வரைக்கும் நான் இப்போ கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு பிரச்சனையில் இருக்கேன், நான் போராட்டத்தில் இருக்கிறேன், ஐயோ என்னால் முடியலையேன்னு நான் என் இஷ்டத்துக்கு இருந்துட முடியவே முடியாது. இந்த பிரச்சனையிலையும் நான் நிற்கிறேன்னா, இந்த போராட்டத்திலையும் நான் நிற்கிறேன்னா, இந்த இழப்புலையும் நான் நிற்கிறேன்னா, இந்த சூழ்நிலையிலேயே நான் நிற்கிறேன்னா அப்படின்னு சொல்லி, நான் இங்கே 2 நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நான் ஒரு முடிவெற்ற கடைக்கு நான் போனேன், ஷேவ் பண்ண முடியாத டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு பாஸ்டர் இருந்தார். அவருக்கு இப்போ நடந்த என்னுடைய குடும்பத்தின் காரியங்கள் தெரியும். அவருடைய பிள்ளைகளுக்கு முடி வெட்ட முடியாது, அவர் அங்கே வந்திருந்தார். நான் உள்ளே போகும்போது இப்படின்னு கை காமிச்சாரு. நானும் நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு, நல்லா இருக்கேன் அப்படின்னு, அவ்வளோதான். அங்கே டிவியில் ஏதோ ஓடிட்டு இருந்தது, அவர் அதை பார்த்து கொண்டு கடைசியில் அப்படின்ட்டு போயிட்டார். நான் ரொம்ப யோசித்தேன், ஓகே அவ்வளோதான். நம்ம ரொம்ப வலிச்சுது, ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. சரி, நம்ம இந்த இடத்துல நம்ம இன்றைக்கி நின்றுட்டுருக்குறோம், பரவாயில்ல, கர்த்தர் என் மேலே வச்சிருக்கிற அபிஷேகம் பெருசு. என் குடும்பத்தில் 1000 நடக்கலாங்க,
உங்கள் குடும்பத்தில் 1000 நடக்கலாம். உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர், உங்களை சார்ந்தவங்க, உங்களை நேசித்தவங்க, நீங்கள் நேசித்தவங்க உங்களை என்ன வேணால் பேசட்டுங்க. நீங்கள் ஒன்று மட்டும் பிடிச்சிக்கிங்க, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் பெருசு. ஆமேன்னு சொல்கிறீங்களா? யாரை பற்றியும் யோசிக்காதீங்க. நான் இப்போ அதைத்தான் யோசிக்கிறேன். நான் யாரை பற்றியும் யோசிக்கல ஆண்டவரே, நான் என்னை பற்றி யோசிக்க விரும்புகிறேன். நான் கர்த்தருக்காக நிற்கிறேன்னா, நான் நிற்க வேண்டிய அபிஷேகத்து நிலையில் நிற்கிறேன்னா, நான் என் ஜனங்களுக்காக நிற்கிறேன்னா, நான் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக நிற்கிறேன்னா, நான் ஒரு நாளும் பிசாசுக்கிட்ட போய் நான் நின்றக்கூடாது. ஆமேன்னு சொல்கிறீங்களா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என் ஃபேமிலியில் ஒத்துக்க மாட்டாங்க பாஸ்டர், என் கணவர் ஒத்துக்க மாட்டார் பாஸ்டர், என் பிள்ளைங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு பாஸ்டர்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பிசாசுக்கிட்ட நின்றுடாதீங்க. நீங்கள் நிற்க வேண்டிய இடம் ஒன்று இருக்குது சிஸ்டர். நீங்கள் நிற்க வேண்டியது உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தின் ஸ்தானத்தில் நில்லுங்க. நீங்கள் நிற்க வேண்டியது கர்த்தருக்காக நில்லுங்க. நீங்கள் நிற்க வேண்டியது இந்த ஊழியத்தில், இந்த ஸ்தலத்தில் உங்களுக்குன்னு ஒரு பாஸ்டர் கொடுத்துருக்கிறார், அவர் கூட ஊழியத்தில் நில்லுங்க. அல்லேலூயா. உங்களை காட்டிலும் அநேக ஜனங்கள் எவ்வளோ பிரச்சனைகளில் போராட்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நில்லுங்க. ஆமீன் சொல்லுங்களேன். செப்டம்பர் 12 அந்த வாலிபர் முகாமை மறந்துடாதீங்க. ஆமீன் சொல்லுங்கள். அல்ல, என் கூட நீங்கள் நிற்கணும். அல்லேலூயா. எழுந்து நிற்பமாக கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவரே என் மேலே இருக்கிற அபிஷேகத்தை நான் உணர்கிறேனப்பா. நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. நான் இது வரைக்கும் அப்படி இல்லை. அபிஷேகத்தை நான் அசட்டை பண்ணிட்டேன். அபிஷேகத்தின் மேன்மையை உணராமல் போனேன். நான் சொல்கிறேன், நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்களோ கேட்கலையோ, அந்த உணர்வு வந்துட்டாலே கர்த்தர் உங்களை டேக் ஓவர் பண்ணிடுவார். ஐயோ ஆண்டவரே, என் மேலே இருக்கிற அபிஷேகம் ரொம்ப பெருசு ஆண்டவரே. அவங்கள போல நான் அந்நிய பாஷையில் ஜெபிக்கல, அவங்கள போல நான் இல்லை, அதெல்லாம் வேண்டாம். உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, அவ்வளோதான். நீ மற்றவங்களை யோசிக்காத. சிஸ்டர், தங்கச்சி, தம்பி, அம்மா, உங்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் சொல்லலாம், நான்லாம் ஒழுங்கே இல்லையா, நான் பாவம் செய்கிறையா, நான் என்னால் கண்ட்ரோலாகவே இருக்க முடியல. பரவாயில்லப்பா, உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார். உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார். உன் மேலே இருக்கிற அபிஷேகம் ரொம்ப பெருசு தம்பி. எந்த சூழ்நிலையிலையும் உன்னுடைய ஸ்தானத்தை நீ இழந்துடாத. உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாருன்னா, கண்ணீரோடு சொல்றப்பா, உங்களுக்காக கர்த்தர் என்ன நிக்க வச்சிருக்க. நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நான் நிக்க விரும்புறப்பா. என்ன ஒரு ஆசாரின்னு அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். என் மேல இருக்கிற அபிஷேகம், ஆசாரியத்துவ அபிஷேகம், அந்த ஸ்தானத்தில் நான் நிற்க விரும்புகிறேன் ஆண்டவரே. அந்த ஸ்தானத்தில் நான் நிற்க விரும்புகிறப்பா. அன்பு தேவ பிள்ளைகளே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உங்களுக்காக சொல்கிறேன். என்னையும் சேர்த்து நான் ஒப்பு கொடுக்குறேன். உன் மேலே இருக்கிற அபிஷேகம் ரொம்ப பெருசுப்பா. தயவுசெய்து எதற்காகவும் நீ அதை அசட்டை பண்ணிடாத. உன் மேலே இருக்கிற அபிஷேகம் ரொம்ப பெருசு. இந்த சின்ன சின்ன ஆசைகள், இந்த சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக அந்த அபிஷேகத்தை அசட்டை பண்ணிடாதப்பா. அந்த அபிஷேகத்தை அசட்டை பண்ண கண்களை மூடி, ஆண்டவரே இது வரைக்கும் நான் அப்படி இருந்துட்டப்பா, இனி நான் இருக்க மாட்டேன்னு அந்த உணர்வுக்குள்ளே வருவீங்களா? அந்த உணர்வுக்குள்ளே வருவீங்களா? ப்ளீஸ் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கப்பா. எத்தனை பாவங்களை நம்ம செஞ்சிட்டோம், எத்தனை பாவங்களை நம்ம செஞ்சிட்டோம். தங்கச்சி கண்ணை மூடுறா, அக்ஷிதா கண்ணை மூடு. ஏசப்பா கிட்ட கேள், என் மேலே இருக்கிற அபிஷேகம் ரொம்ப பெருசு டாடி. நான் நிற்க வேண்டிய இடத்துல நிற்காம போயிட்டேன். என் மேலே இருக்கிற அபிஷேகத்தின் நிலையில் நான் நில்லாமல் போயிட்டேன். என்னை மன்னிங்கப்பா. இன்னைக்கு அந்த உணர்வை கொடுத்துட்டீங்க. நான் சவுலை போல ஆண்டவரே, நான் எனக்காகனா என் மேலே இருக்கிற அபிஷேகத்துக்காக உங்களை பிரதானப்படுத்திக்கணும், உங்களை முக்கியத்துவப்படுத்திக்கணும். தயவுசெய்து அந்த எண்ணத்துக்குள்ள போயிடாதீங்க. கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகத்துக்காக நிக்கணும். நீங்க அதுதான் உங்களுக்காக நிக்கிறதுக்கு அடையாளம். ரெண்டாவது, கர்த்தருக்காக நீ நிப்பியா? ஆண்டவரே, உமக்காக நான் நிக்க விரும்புறப்பா. மூணாவது, எங்க பாஸ்டரோட இணைந்து நாங்க நிக்க விரும்புறோம். ஆண்டவரே,
எங்களுக்காக எவ்வளோ பிரயாசங்கள் எடுக்கிறார். நான் அவர் கூட நிற்பேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? யாரை கண்ணை திறக்க வேண்டாம், கண்களை மூடி என் கூட இந்த ஊழியங்களில் இனி நான் 21 நாள் ஜெபம் நடத்தணும்னு இப்போ கூட ஆசைப்படுறேன். ஆனால் நீங்கள் வருவீங்களேன்னு எனக்கு யோசனையாகவே இருக்குது. நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால் நான் வர 9ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் ஒரு ப்ரேயர் அட்லீஸ்ட் ஆன்லைன்லேயாவது நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் பாஸ்டர். நான் வீட்டில் இருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் பாஸ்டர். என்னால் நேராக வர முடியலனாலும் பரவாயில்ல, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். என் ஆசாரியனோட நான் நிற்க விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. என் ஆசாரியனோட நான் நிற்க விரும்புகிறேன். என்னை ஒடுக்கி நான் பரவாயில்ல, எனக்கு சூழ்நிலை சரியில்லை தான், ஆனால் நான் நிற்கிறேன் பாஸ்டர். ஆண்டவரே எங்கள் பாஸ்டரோட நான் நிற்க விரும்புகிறேன்னு சொல்கிறீங்களா? சொல்கிறவங்க கையை உயர்த்துங்க. எங்கள் ஆசாரியனோடு எங்கள் போதகரோடு நான் நிற்க விரும்புகிறேன், நான் நிற்க விரும்புகிறேன். 4வது, ஆண்டவரே ஜனங்களுக்காக நான் நிற்க விரும்புகிறேன்ப்பா. ஜனங்களுக்காக நான் நிற்க விரும்புகிறேன். எவ்வளோ பேர் எவ்வளோ போராட்டத்தில் நிற்கிறாங்கப்பா. எத்தனை வாலிப பிள்ளைங்க தங்க வாழ்க்கையை சீரழித்துக் கொள்கிறாங்க. எத்தனை குடும்பத்தில் மதுவின் அடிமையினால் வாழ்க்கையை இழந்து போகிறாங்க. எத்தனை பிள்ளைங்க இந்த செல்ஃபோன் அடிக்ஷன்னால் தம் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்கிறார்கள். எத்தனை குடும்ப தலைவிகள், எத்தனை குடும்ப தலைவர்கள் 50 வயசு 55 வயசு தாயாருக்கு கூட ஆசைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல, கொலை பண்ணுற அளவுக்கு கூட கடந்து போயிடுறாங்க. முதிர் வயதுள்ள தகப்பன்மார்களுக்கு கூட, வயதானவர்களுக்கு கூட தங்களுடைய இச்சைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பாவங்களுக்கு நேராக கடந்து போகிறாங்க. அப்பா, நான் அழிந்து போகிற ஜனங்களுக்காக நிற்க விரும்புகிறேன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனை பேர் சொல்கிறீங்க? நான் நிற்க விரும்புகிறேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலையும் நான் விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நின்றுட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலையும் பாகாலுக்கு முன்னாடி போய் நான் நின்றுட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலையும் சொல்கிறீங்களா சிஸ்டர்? இதுதான் வாய்ப்பு. தங்கச்சி, தம்பி, சொல்கிறீங்களா? எந்த சூழ்நிலையிலையும் நான் பிசாசுக்கு இடம் கொடுத்துடவே மாட்டேன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனை பேர் சொல்கிறீங்க? தகப்பனே, கண்களை மூடி ஆண்டவரை இந்த நாளில் இந்த சத்திய வார்த்தைகளின்படி எங்களுக்கு போதித்தருளதுனால நன்றி செலுத்துக்கிறோப்பா. எங்களோடு கூட நீங்கள் பேசுனதுனால நன்றி அப்பா. ஆண்டவரை எங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தின் மேன்மையை நாங்கள் இழக்காதபடிக்கு ஆண்டவரை எங்களை நீர் இந்த நாளில் போதித்து நடத்தினீர். இந்த சத்தியத்தை கேட்டு தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை உடைய பிள்ளைகளை அவ்விதத்தில் நீங்கள் நடத்துங்க. இந்த சத்தம் உடைய பிள்ளைகளுடைய காதுகளில் எப்பொழுதும் துணித்து கொண்டு இருக்கட்டப்பா. இதை இருதயத்தின் பலகையில் ஆழமாக நீர் எழுதுவீராக. ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலையிலும் என் அபிஷேகத்தின் மேன்மையை நான் இழந்து விடக்கூடாது. என் அபிஷேகத்தின் மேன்மையை நான் அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தர் என் மேலே வச்சிருக்கிற அபிஷேகம் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. நான் தகுதியே இல்லை, ஆனால் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நான் சரியே கிடையாது, ஆனால் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நான் ஒழுங்கற்றவன் தான், ஆனால் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். என்கிட்ட அவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. என் அப்பாவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. என் தகப்பனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆண்டவரே, அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு அபிஷேகத்தின் பாத்திரமா, என்னை உதவாத பிரயோஜனமற்ற பாத்திரமா இல்லை, உமக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, இன்றைக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்ட விழுப்பீராக. நெகேமியா 2:20 படி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் என்கிற சத்திய வார்த்தைகளின் பிரகாரமாய் உங்களுடைய பிள்ளைகளை நீர் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ள